வணக்கம் மக்களே! வர 2026ல சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அதுக்காக எஸ்ஐஆர் ஃபார்ம் எல்லாமே வந்து சிறப்பு திருத்தம் எல்லாமே செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 97,00,000 பேர் வந்து அ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வாக்காளர் பட்டியலிருந்து பெயர நீக்கப்பட்டிருக்கு. யாரெல்லாம் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒண்ணு இந்த அட்ரஸ்ல இல்லாதவங்க, இன்னொன்னு இறந்தவங்க டீட்டெயிலா இருக்கு. இது எல்லாத்தையும் சரி மறுபடியும் அப்பீல் பண்ணணும். நீங்க வந்து வாக்காளர் பட்டியல்ல உங்க பேர் இல்ல அப்படின்னாக்கா, இப்போ வாக்காளர் சிறப்பு முகாம அறிவிச்சிருக்காங்க. அது எப்பப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டிசம்பர் 27, 28 அது மட்டும் இல்லாம ஜனவரி 3 மற்றும் 4 இது எல்லாமே வந்து சனி, ஞாயிறுல தாங்க வருது. ஏன்னா, மத்த நாள்ல வந்து வேலைக்கு போறவங்க எல்லாருமே எந்தவித பாதிப்பும் வரக்கூடாதுன்றதுக்காக இந்த தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி ஒரு முடிவ அறிவிச்சிருக்காங்க. வாக்காளர் சிறப்பு முகாம்ல வந்து நீங்க உங்க பேர சேர்க்கறது, இல்ல நீக்கம், இல்ல நீங்க வேற ஏதாவது தொகுதிக்கு மாறுறீங்க, உங்க அட்ரஸ் புதுசா அப்டேட் பண்ணணும் அப்படின்னும்போது, நீங்க இந்த சிறப்பு வாக்காளர் முகாம்ல வந்து நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கான அ பெயர் மாற்றமோ, இல்ல பெயர் நீக்கமோ இது எல்லாமே ஈஸியா முடிஞ்சிரும். அப்படி இல்லன்னா, நீங்க ஆன்லைன்ல அத பண்ற மாரி வரும். அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். முழு விவரங்களுடன் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் இத சொல்லியிருக்காங்க. ஏன்னா, இப்போ 2026 எலக்ஷன் கிட்டத்தட்ட ஏப்ரல், மேல அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கணுன்றதுக்காக தான் இவ்வளவு கிட்டத்தட்ட 4 சிறப்பு முகாம்கள் நடத்துறாங்க. படிவம் 6, படிவம் 7, படிவம் 8 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படிவமா இருக்கு. 8ன்றது வந்து மாற்றுத்திறனாளி வாக்காளர்களுக்காக சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த சிறப்பு வாக்காளர் முகாம வந்து நீங்க பயன்படுத்திக்கணும். ஏன்னா, கிட்டத்தட்ட 4 நாள் இது வந்து நடக்கப் போகுது. படிவம் 6 வந்து புதிய வாக்காளர் சேர்ப்புக்கான விண்ணப்ப படிவம் மற்றும் 8 வந்து முகவரி மாற்றம், வாக்காளர் விவரங்கள் திருத்தம், வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை மாற்றுதல் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ புது ஃபோட்டோலாம் நீங்க அதில அப்லோட் பண்ணிக்கலாம்.